ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் மீனா முத்து மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒரு சபதம் போடுறாங்க. இதுக்காக முத்து ஒரு முதல் முயற்சி எடுத்திருக்காரு. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். முத்து அண்ணாமலைகிட்ட பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, அப்போ முத்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் ரூமுக்காக எதுவுமே கேட்க மாட்டேன். மனோஜ் அந்த ரூம் எடுத்துக்கிட்டோம், ரவி அந்த ரூம் எடுத்துக்கிட்டோம். எனக்கும் மீனாவுக்கும் எந்த ரூமும் வேண்டாம். என்னால் எப்போ சம்பாரித்து கட்ட முடியுதோ அப்போ நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூடவே மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, எங்களுக்காக எந்த ரூமும் நீங்கள் கட்ட வேணாம். அவரால் எப்போ முடியுதோ பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மீனா இது ஒன்றும் பூ கட்டுற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை, இது ரொம்பவே கஷ்டம், நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு கோவம் வந்துடுது. ஏங்க என் புருஷனால் முடியாதா? கண்டிப்பாக அவரால் முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே ரோகிணி பார்த்து மீனா, பார்த்து பேசுங்க, இதுவும் சபதம் போட்டுறாதீங்க, நகை வாங்கி தர சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாகிடுது. உடனே சபதம் போட்டுடுறாங்க, கண்டிப்பாக என் வீட்டுக்காரே சம்பாரித்து மேலே ரூம் கட்டுவார், அதை நடக்க தான் செய்யும், இது ஒரு சபதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன இவன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனில் போய் மீனாட்ட போய் கேட்குறாரு, என்ன மீனா இப்படி சொல்லிட்ட அப்படின்னு. ஆமாங்க, ஏன் உங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ ஏற்கனவே நகை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சபதம் போட்டேன், அதுவே இன்னும் என்னால் பண்ண முடியல, இப்போ ரூம் வேற கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க, எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் மீனா அதுக்கு சொல்கிறாங்க, நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக பண்ண முடியும், நம்மகிட்ட உழைப்பு இருக்குங்க, கண்டிப்பாக உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு முத்துவும். அப்புறம் மீனா சொல்கிறாங்க, நம்ம அதுக்கு தேவையில்லாம மாமாவுக்கு சிரமத்தை கொடுக்கணும், அவர் வெளில போய் கடன் வாங்குறேன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட கேட்பாரு, அங்கே கிடைச்சா போச்சு, கிடைக்கலன்னா இன்னும் வருத்தப்படுவார், நம்ம தான் மாமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் முத்துக்கும் இன்னும் பூஸ்டப் ஆன மாதிரி இருக்குது. சரி மீனா, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. போயிட்டு நைட்டு ஃபோன் பண்ணுறாரு மீனாக்கு, மீனா கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. மீனாவும் கீழே இறங்கி போகிறாங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காரில் ஓப்பன் பண்ணி காமிக்காரு. பார்த்தா ஃபுல்லாக செங்கல். அதை பார்த்த மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம், எதுக்கு நீங்கள் செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ வேறு சபதம் போட்டுட்ட, அப்போ கண்டிப்பாக ரூம் கட்டணும்ல, அதனால தான் இப்போவே செங்கல் வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு பயங்கர ஹாப்பி. 2 பேரும் செங்கல் தூக்கிட்டு மேலே போகிறாங்க. அப்போ விஜயா பார்த்துறாங்க. உடனே அண்ணாமலை கூப்பிட்றாங்க, இங்கே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணாமலை கேட்குறாரு, என்னடா செங்கல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா, இப்போவே ரூம் கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செங்கல் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லவும் விஜயா ரொம்ப நக்கலா, ஆமாம், இப்படி சேர்த்தீங்கன்னா உங்கள் 60ஆம் கல்யாணத்தை தான் ரூம் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மீனா தப்பாக எடுத்துக்காம ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை எப்போவுமே என்னை பாதியில் நான் போயிடுவேன் தான் சொல்லுவாங்க, ஆனால் இப்போ நான் 60ஆம் கல்யாணம் வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மாடியில் கிளம்பி போகிறாங்க. அப்புறம் அண்ணாமலை விஜயா பார்த்து கேட்குறாரு, ஏன் விஜய் நீ இப்படி இருக்க, மனோஜை எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிற, அதில் நீ பாதி முத்துக்கு கொடுத்தா கூட போதும், அவன் இன்னுமே நல்லா முன்னேறுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் மனோஜ் கூட அவனை கம்பேர் பண்ணுறீங்க, மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்கான், அவனும் இவனும் ஒன்றா, போய் வேலையை பாருங்கள், ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை இவ்வளோ திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க அவர் போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.